பூமி, அமுதன் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அமுதன் சொல்கிறாரு, அண்ணா பார்ட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக அஞ்சலியோட சேர்ந்து போங்க. அங்கே அவங்க கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அப்போது நடந்த எல்லாத்தையுமே அவங்க உளருவாங்க. அதை எல்லாமே ஒரு வீடியோவாக எடுத்து கொண்டு வந்து நீங்கள் அன்னிக்கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு அமுதன் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? அப்படியே பாசமாக இருக்க மாதிரி நடந்துக்கணும், ஃபன் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், அவ்வளோ பாசமாக இருக்க மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க, நடிங்க அப்படின்னு சொல்கிறாரு அமுதன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. பூமி, அஞ்சலி 2 பேருமே போகிறாங்க பார்ட்டிக்கு. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி. என்ன பூமி, நான் நினச்சி கூட பார்க்கல, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என் கூட நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி வாங்க நம்ம டான்ஸ்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் கூட்டிகிட்டு போய் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. என்ன உனக்கு பிடிக்குமா பூமி? உன்னை எனக்கு பிடிக்கும் அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படியா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அஞ்சலி, எங்கே அஞ்சலி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி, நீ கன்சீவாக இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட பாசம் மாறவே மாறாது, உன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. லைட்டாக அஞ்சலி போடுறாங்க. போட்டால் அங்கே முத்தழகு நின்றுட்டுருக்காங்க. முத்தழகை பார்த்தோன்னே அப்படியே பயந்து ஷாக் ஆகுறாரு பூமி. என்ன இங்கே நடக்குதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பயங்கரமாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே அவருக்கு தெரியல. அப்படியே பார்க்குறாரு. ஆனால் முத்தழகு அவ்வளோ கோவம் வருது. அப்போது அஞ்சலியோட உங்களுக்கு பிடிக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அவ்வளோ கோவப்பட்டு அப்படியே பார்க்குறாங்க. அஞ்சலி அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன பூமி, நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பாசம் நீ என் மேலே வச்சிருக்க, அதை முத்தழகு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால தான் நான் முத்தழகை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது நீ என்னை எவ்வளோ பாசமாக நடத்துறன்றத முத்தழகு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இனிமே உங்களை நல்லா ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி அதை கேட்டோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல. பூமி அப்படியே யோசிக்கிறாரு. அட கடவுளை, இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே.